ப்ரோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெண்டா கவர்மெண்ட் வந்துட்டு புதுசா ஒரு ரூல்ஸ் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சேஞ்சஸ். நம்ம பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ஒரு இஎம்ஐ லோனு, அப்புறம் கோல்டு லோனு, சீட்டு, சேவிங்ஸ் இதெல்லாம் வச்சிருப்போம்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டேட் ஒண்ணு மேண்டேட்டரியா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. 5ஆம் தேதின்னு சொல்லிட்டு. ஸோ 5ஆம் தேதியில பார்த்தீங்கன்னா, நம்ம யூசுவலா பார்த்தீங்கன்னா, காலையில 10 மணிக்கு அப்புறம் டெபிட் ஆகும். நம்மளோட டியூ எதுனா இருந்தாலும் காலையில 10 மணிக்கு அப்புறம் தான் டெபிட் ஆகும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டைம் ஒண்ணு மாத்திருக்காங்க. அதாவது 5ஆம் தேதி உங்க டியூ வருதுன்னா, 4ஆம் தேதி நைட்டு 10 மணில இருந்து காலையில 5ஆம் தேதி காலையில 10 மணிக்குள்ள அந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடும். ஸோ இத நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ஒரு 5ஆம் தேதி ஏதாவது ஒரு உங்களோட டியூ வருதுன்னு வைங்களேன், 4ஆம் தேதி அமௌண்ட்ட வந்து போட்டு வச்சுருங்க. சில நேரம் நம்ம மறந்துருவோம். இந்த சஃபிஷியன்ட் பேலன்ஸ வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு மறந்துருவோம். ஸோ அப்புறம் தேவையில்லாம பாத்தீங்கன்னா, நம்ம தேவையில்லாம இஎம்ஐ ஸ்கிப் ஆகும். அப்புறம் அதுக்கு தேவையில்லாம பெனால்டி கட்ட வேண்டியிருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னொன்னு அதுக்கு நம்மளோட சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களோட டியூ டேட் வர்ற முன்னாடியே உங்களோட அக்கௌண்ட்ல அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சிருங்க. தேங்க்யூ.